வெல்கம் டு அவிக் நாலேஜ் ஹப். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, குடியுரிமை சட்டம் 1955 அடிப்படையில குடியுரிமை இழப்பதற்கான 3 வழிகள் என்னன்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா துரத்தல், ரெனவுன்சியேஷன். அதாவது ஒரு இந்திய குடிமகன் தானாக முன் வந்து வாலண்டியரா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு இந்த குடியுரிமை வேணாம் அப்படின்னு சொல்லி துறக்க முடியும். ஸோ அப்படி துறக்கிற பட்சத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவருடைய குடியுரிமையை வந்துட்டு வாங்கிக்கிடுவாங்க. பட் என்ன அப்படின்னா இந்த ப்ராசஸ் வந்துட்டு இந்தியா ஏதாச்சும் ஒரு கண்ட்ரியோட வந்துட்டு போர்ல ஈடுபட்டிருக்கு, அதாவது இந்தியா என்கேஜ் வித் வார் அப்படின்னா இந்த ப்ராசஸ் வந்துட்டு நடைமுறையில இருக்காது. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா முடிவுக்கு வருதல், டெர்மினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா ஒரு இந்திய குடிமகன் தானாக முன் வந்து பிற நாட்டினுடைய குடியுரிமையை ஏத்துக்கிற பட்சத்துல இந்திய குடியுரிமை தானா முடிவுக்கு வந்துடும். ஒரு உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நான் இருக்கேன், நான் வந்துட்டு ஒரு கனடாவோட சிட்டிசன்ஷிப்போ இல்லைன்னா வந்துட்டு அமெரிக்காவோட சிட்டிசன்ஷிப்போ நான் வந்துட்டு ஏத்துக்கிற பட்சத்துல இந்திய குடியுரிமை எனக்கு ஆட்டோமேட்டிக்கா முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த டெர்மினேஷன் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கப்புறம் பறித்தல், அதாவது டிப்ரிவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒருத்தர் வந்துட்டு ஃப்ராட் பண்ணி, அதாவது சட்டவிரோதமா குடியுரிமையை வந்து வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னா அதை வந்து கவர்மெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ற பட்சத்துல, கண்டுபிடிக்கிற பட்சத்துல அந்த குடியுரிமையை பறிச்சுக்கிருவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்தியா வந்துட்டு ஏதாச்சும் ஒரு கண்ட்ரியோட போர் பண்ணிட்டு இருக்கிற பட்சத்துல அந்த கண்ட்ரியோட வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தொடர்பு வச்சுக்கிறது இல்லைன்னா இல்லீகலா ட்ரேட் பண்றது இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ்ல எல்லாம் ஈடுபடுறாங்க அப்படின்னா அப்பவுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பறிச்சுக்கிருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நீங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கோ பிற சட்டங்களையோ மதிக்காம அதுக்கப்புறம் இந்திய நாட்டினுடைய இறையாண்மை, ஒற்றுமை, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் பாதகமா நீங்க செயல்படுறீங்க அப்படிங்கிற பட்சத்துல குடியுரிமை வந்துட்டு பறிச்சுக்கிருவாங்க. ஸோ நேச்சுரலைசேஷன் அடிப்படையில ஒருத்தர் குடியுரிமையை வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னா அந்த குடியுரிமையை வாங்கிக்கிட்ட 5 ஆண்டுல 2 இயர்ஸ், அதாவது 2 வருஷம் சிறை தண்டனை அனுபவிச்சிருக்காங்க அப்படின்னா, இது எங்க வேணாலும் இருக்கட்டும், உலகத்துல வேற எந்த நாட்டுல போய் அவர் சிறை தண்டனை அனுபவிச்சிருந்தாலுமே அவங்களுடைய குடியுரிமையும் பறிச்சுக்கிருவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய கண்டிஷன் சொல்றாங்க. ஸோ குடியுரிமை இழப்பதற்கான 3 வழிகள் என்ன அப்படின்னா ரினவுன்சியேஷன், டெர்மினேஷன் அண்ட் டிப்ரிவேஷன். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம வீடியோ அப்லோட் பண்ணோம்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து நிக்கணும் அப்படின்னா பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கிறீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.